ஒரே பேங்க், ஒரே மாதிரி கிரெடிட் கார்டு. ஆனா 2 பேருக்கு கிடைக்கிற பெனிஃபிட் முற்றிலும் வேற மாதிரி இருக்கலாம். ஏன் தெரியுமா? அந்த கிரெடிட் கார்டு காரணமாக இல்லை, அவர்கள் பணத்தை செலவு செய்யும் விதம்தான் காரணமாக இருக்கும். ஒருத்தர் மாதம் 20,000 ரூபாய் ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறார், இன்னொருத்தர் மாதம் 10,000 ரூபாய் ஃபியூலுக்கு செலவு செய்கிறார், வேறொருத்தர் போன்பே மூலமாகத்தான் பெரும்பாலான பேமெண்ட் செய்கிறார். இந்த 3 பேருக்கும் ஒரே கிரெடிட் கார்டு கொடுத்தால் 3 பேருக்கும் ஒரே மாதிரி பெனிஃபிட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதனால்தான் பெஸ்ட் கிரெடிட் கார்டு எது என்று கேட்பதை விட நம்முடைய ஸ்பெண்டிங் பேட்டர்னுக்கு எந்த கிரெடிட் கார்டு சரியாக இருக்கும் என்று கேட்பதுதான் சரியான ஃபைனான்சியல் டிசிஷன். இது மைண்ட் டாக்ஸ் 360, உங்கள் நம்பகமான ஃபைனான்சியல் கைடு. இன்றைக்கு 2026 இருக்கும் சில முக்கியமான SBI கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸை பார்த்து எந்த கார்டு யாருக்கு பொருத்தமாக இருக்கும், எங்கே உண்மையான பெனிஃபிட் இருக்கிறது, எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பிராக்டிகலா புரிஞ்சுக்கலாம். முதலில் பிகினர் கிரெடிட் கார்டுல இருந்து ஆரம்பிப்போம். நீங்க இப்போதுதான் கிரெடிட் கார்டு பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் SBI சிம்பிளி கிளிக் மற்றும் SBI சிம்பிளி சேவ் ஆகிய 2 கார்ட்ஸை கவனிக்கலாம். முதலில் சிம்பிளி கிளிக். இந்த கார்டுக்கு வருடாந்திர ஃபீ 499 ரூபாய். அதற்கு தேவையான டாக்ஸஸ் இருக்கும். ஆன்லைன் ஸ்பெண்டிங் செய்கிறவர்களுக்கு இந்த கார்டு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்டட் ஆன்லைன் பார்ட்னர் மர்ச்சன்ட்ஸில் ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேலும் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ஸ்பெண்டிங் மைல்ஸ்டோன்ஸ் அடைந்தால் டிராவல் வவுச்சர் போன்ற மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கின்றன. அதனால் ஆன்லைன் ஷாப்பிங், ஃபுட் டெலிவரி, டிராவல் புக்கிங் போன்ற செலவுகள் உங்களிடம் அதிகமாக இருந்தால் சிம்பிளி கிளிக் ஒரு பிராக்டிக்கல் ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கிறது என்பதாலேயே அந்த கார்டு உங்களுக்கு பெஸ்ட் ஆகிவிடாது. நீங்க அந்த ரிவார்ட்ஸை உண்மையிலேயே பயன்படுத்த போகிறீர்களா? ஆனுவல் ஃபீயை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு உங்களுடைய ஸ்பெண்டிங் இருக்கிறதா? இதுதான் முக்கியம். இதே லாஜிக்கை சிம்பிளி சேவ் கார்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த கார்டுக்கும் வருடாந்திர ஃபீ 499 ரூபாய். அதற்கு தேவையான டாக்ஸஸ் உடன் டைனிங், grocery, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், மூவிஸ் போன்ற கேட்டகரிஸில் ஆக்சலரேட்டட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறது. அதனால் உங்களுடைய ஸ்பெண்டிங் ஆன்லைன் ஷாப்பிங்கில் அதிகமாக இருந்தால் சிம்பிளி கிளிக் ஒரு ஆப்ஷன். டைனிங், grocery, மூவிஸ் போன்ற செலவுகள் அதிகமாக இருந்தால் சிம்பிளி சேவ் உங்களுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதிலிருந்து ஒரு சிம்பிள் ஃபைனான்சியல் லெசன் கிடைக்கிறது. கிரெடிட் கார்டு பார்த்து ஸ்பெண்டிங் பேட்டர்னை மாற்றக்கூடாது. உங்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்னை பார்த்துதான் கிரெடிட் கார்டை தேர்வு செய்ய வேண்டும். இப்போ கேஷ்பேக் கேட்டகரிக்கு வரலாம். SBI கேஷ்பேக் கார்டு பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு காலத்தில் ஆன்லைன் ஸ்பெண்டிங்குக்கு இந்த கார்டு மிகவும் அட்ராக்டிவ் ஆப்ஷனா இருந்தது. ஆனா 2026 இதன் கேஷ்பேக் ஸ்ட்ரக்சர்ல முக்கியமான சேஞ்சஸ் வந்திருக்கின்றன. எலிஜிபிள் ஆன்லைன் ஸ்பெண்டிங்குக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கிறது. ஆஃப்லைன் POS ஸ்பெண்டிங்குக்கு 1% கேஷ்பேக் கிடைக்கிறது. ஆனா ஆன்லைன் கேஷ்பேக்கு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு அதிகபட்சம் 2,000 ரூபாய் கேப் இருக்கிறது. ஆஃப்லைன் கேஷ்பேக்குக்கும் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு அதிகபட்சம் 2,000 ரூபாய் கேப் இருக்கிறது. இதனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. இந்த கார்டை தேர்வு செய்யும் போது 5% கேஷ்பேக் என்று மட்டும் பார்க்க கூடாது. உங்களுடைய ஸ்பெண்டிங் எவ்வளவு, அதுல எவ்வளவு ஸ்பெண்டிங் கேஷ்பேக்கு எலிஜிபிள், எந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கு கேஷ்பேக் கிடைக்காது, இந்த क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கார்டு 5% கேஷ்பேக் கொடுக்கிறது என்று சொன்னாலே உங்களுடைய எல்லா செலவுகளுக்கும் 5% கேஷ்பேக் கிடைக்கும் என்று அர்த்தம் கிடையாது. இதுதான் கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் போது பல பேர் மிஸ் பண்ற விஷயம். பெர்சன்டேஜ் பார்த்து கார்டு தேர்வு செய்வது ஈஸி. ஆனா அந்த பெர்சன்டேஜ் எதற்கு கிடைக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்வதுதான் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ போன்பே அதிகமாக பயன்படுத்துறவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன். அது SBI கார்டு மற்றும் போன்பே செலக்ட் பிளாக். இந்த கார்டுக்கு வருடாந்திர ஃபீ 1,499 ரூபாய். அதற்கு தேவையான டாக்ஸஸ் உடன் போன்பே ஈகோசிஸ்டமில் எலிஜிபிள் ஸ்பெண்டிங்குக்கு அக்சலரேட்டட் ரிவார்ட்ஸ் கிடைக்கின்றன. எலிஜிபிள் ஆன்லைன் ஸ்பெண்டிங்குக்கும் ரிவார்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கின்றன. மேலும் வருடாந்திர ஸ்பெண்டிங் ஒரு குறிப்பிட்ட அளவை அடைந்தால் ரினியூவல் ஃபீ ரிவர்சல் போன்ற பெனிஃபிட் கிடைக்கிறது. ஆனா இந்த கார்டு விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். 2026 ஜூலை முதல் இந்த கார்டன் ரிவார்ட் ஸ்ட்ரக்சரில் சில சேஞ்சஸ் மற்றும் கேப் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால்
பழைய யூடியூப் வீடியோ பார்த்து மட்டும் இந்த கார்டை இவாலுவேட் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டு பெனிஃபிட்ஸ் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும் என்று நினைக்க கூடாது. பேங்க் ஒரு ரிவார்ட் கேட்டகரியை மாற்றலாம், ஒரு கேப்பை குறைக்கலாம், ஒரு டிரான்சாக்ஷன் டைப்பை எக்ஸ்க்ளூட் செய்யலாம். அதனால கார்டு அப்ளை பண்ணுவதற்கு முன்னாடி அபிஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை செக் பண்றது ஒரு நல்ல ஃபைனான்சியல் ஹேபிட். போன்பே மூலமாக யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ், ரீசார்ஜ், டிராவல் புக்கிங் போன்ற எலிஜிபிள் ஸ்பெண்டிங் அதிகமாக செய்கிறவர்களுக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனா போன்பேயை ரேர்லி யூஸ் செய்கிறவர்களுக்கு வருடாந்திர ஃபீ கொடுத்து இந்த கார்டு வாங்குவது அவசியமா என்பதை யோசிக்க வேண்டும். இப்போ ஃபியூல் கேட்டகரிக்கு வரலாம். நீங்க தொடர்ந்து பிபிசிஎல் ஃபியூல் ஃபில் பண்ணுகிறவராக இருந்தால் பிபிசிஎல் எஸ்பிஐ கார்டு ஆக்டேன் ஒரு முக்கியமான ஆப்ஷன். இந்த கார்டுக்கு வருடாந்திர ஃபீ 1499 ரூபாய், அதற்கு தேவையான டாக்ஸஸ் உடன். பிபிசிஎல் ஃபியூல் ஸ்பெண்டிங்கில் அக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கின்றன. ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் உட்பட குறிப்பிடத்தக்க வேல்யூ கிடைக்கக்கூடிய கார்டு இது. மேலும் எலிஜிபிள் டைனிங், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மற்றும் மூவி ஸ்பெண்டிங்குக்கும் ரிவார்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கின்றன. ஒரு கேலண்டர் இயர்ல காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லவுஞ்ச் விசிட்ஸ் போன்ற பெனிஃபிட்ஸ்களும் இருக்கின்றன. ஆனா இங்கேயும் அதே கேள்விதான். நீங்க உண்மையிலேயே பிபிசிஎல் ரெகுலரா ஃபியூல் போடுகிறீர்களா? இல்லை என்றால் இந்த கார்டின் முக்கியமான பெனிஃபிட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும்? இதுதான் கிரெடிட் கார்டு செலக்ஷன்ல முக்கியமான பாயிண்ட். ஒரு கார்டு ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு மிகவும் பவர்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அந்த கேட்டகரியில் நீங்கள் ஸ்பெண்டிங் செய்யவில்லை என்றால் அந்த பவர் உங்களுக்கு எந்த வேல்யூயும் கொடுக்காது. இதை ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மூலம் பார்ப்போம். ஒருவருடைய மாத சம்பளம் 50,000 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். அவர் மாதம் 15,000 ரூபாய் ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் ஃபுட் டெலிவரிக்கு செலவு செய்கிறார். ஃபியூல் ஸ்பெண்டிங் மிகவும் குறைவு. அவருக்கு ஃபியூல் ரிவார்ட்ஸ் அதிகமாக கொடுக்கும் கார்டு எவ்வளவு நல்ல கார்டா இருந்தாலும் அது அவருக்கு பெஸ்ட் கார்டு கிடையாது. இன்னொருவர் மாதம் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை ஃபியூலுக்கு செலவு செய்கிறார். ஆன்லைன் ஷாப்பிங் மிகவும் குறைவு. அவருக்கு ஃபியூல் ஃபோக்கஸ்ட் கார்டு அதிக வேல்யூ கொடுக்கலாம். மூன்றாவது ஒருவர் போன்பே மூலமாகத்தான் பெரும்பாலான எலிஜிபிள் பேமெண்ட் செய்கிறார். அவருடைய கார்டு செலக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஒரு கார்டு நல்லதா என்பது கேள்வி இல்லை, அது யாருக்கு நல்லது என்பதுதான் கேள்வி. அதனால கிரெடிட் கார்டு தேர்வு செய்யும் போது 4 கொஸ்டின்ஸ் கேளுங்க. முதல் கேள்வி, நான் ஒவ்வொரு மாதமும் அதிகமாக எதற்கு செலவு செய்கிறேன்? இரண்டாவது கேள்வி, அந்த ஸ்பெண்டிங்குக்கு இந்த கிரெடிட் கார்டு உண்மையிலேயே ரிவார்ட் கொடுக்கிறதா? மூன்றாவது கேள்வி, ஆனுவல் ஃபீயை விட நான் பெறப்போகும் ஆக்சுவல் பெனிஃபிட் அதிகமா? நான்காவது கேள்வி, இந்த ரிவார்ட்ஸை நான் எளிதாக பயன்படுத்த முடியுமா? இந்த 4 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் கிடைத்த பிறகுதான் கிரெடிட் கார்டு தேர்வு செய்ய வேண்டும். ஆனா இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அல்லது கேஷ்பேக் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத ஸ்பெண்டிங் செய்யாதீங்க. உதாரணத்துக்கு 100 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கிறது என்பதற்காக 2,000 ரூபாய் தேவையில்லாத பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா உண்மையில் நீங்கள் கேஷ்பேக் ஏர்ன் பண்ணவில்லை. நீங்கள் தேவையில்லாமல் பணம் செலவு செய்திருக்கிறீர்கள். கிரெடிட் கார்டின் ரியல் பெனிஃபிட் என்ன? நீங்கள் ஏற்கனவே செய்ய வேண்டிய செலவுக்கு ரிவார்ட் கிடைப்பதுதான். ரிவார்ட் கிடைக்க வேண்டும் என்பதற்காக புதிய செலவை உருவாக்குவது கிடையாது. இதுதான் ஒரு நார்மல் கிரெடிட் கார்டு யூசருக்கும் ஃபினான்ஷியலி இன்டெலிஜென்ட் கிரெடிட் கார்டு யூசருக்கும் இருக்கும் பெரிய டிஃபரன்ஸ். அதோடு இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ் எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் ரீபேமெண்ட் டிசிப்ளின் அதைவிட முக்கியம். ஒவ்வொரு மாதமும் ஃபுல் பேமெண்ட் செய்யும் பழக்கம் உங்களிடம் இருக்க வேண்டும். அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை தொடர்ந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கட்ட ஆரம்பித்தால் நீங்கள் ஏர்ன் பண்ணிய கேஷ்பேக் மற்றும் ரிவார்ட் பாயிண்ட்ஸின் வேல்யூயை விட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதிகமாகிவிடலாம். அதனால் கிரெடிட் கார்டை ஒரு இன்கம் சோர்ஸா பார்க்காதீங்க. அது ஒரு பேமெண்ட் டூல். சரியாக பயன்படுத்தினால் கன்வீனியன்ஸ் மற்றும் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். தவறாக பயன்படுத்தினால் அது டெட்டா மாறிவிடும். அதனால இந்த ஒரு ரூலை நினைவுல வச்சுக்கோங்க. ரிவார்டை பார்க்கும் முன் ஸ்பெண்டிங்கை பாருங்க. ஸ்பெண்டிங்கை பார்க்கும் முன் தேவையை பாருங்க. தேவையை பார்க்கும் முன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை பாருங்க. இதுதான் கிரெடிட் கார்டு செலக்ஷனுக்கு மைண்ட் டாக்ஸ் 360 அப்ரோச். இப்போ குவிக் கன்க்ளூஷன். நீங்க பிகினரா இருந்து ஆன்லைன் ஸ்பெண்டிங் அதிகமாக செய்கிறீர்கள் என்றால் எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் ஒரு ஆப்ஷன். டைனிங், grocery, மூவிஸ் போன்ற ஸ்பெண்டிங் அதிகமாக இருந்தால் எஸ்பிஐ சிம்பிளி சேவ் பார்க்கலாம். எலிஜிபிள் ஆன்லைன் ஸ்பெண்டிங் அதிகமாக இருந்து கேஷ்பேக் மாடல் வேண்டுமென்றால்
SBI கேஷ்பேக் கார்டு இன்னும் கன்சிடர் செய்யக்கூடிய ஆப்ஷன். ஆனா அதன் கேஷ்பேக் கேப் மற்றும் எக்ஸ்க்ளூஷன்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். போன்பே ஈகோசிஸ்டமை அதிகமாக பயன்படுத்துகிறவர்களுக்கு போன்பே SBI கார்டு செலக்ட் பிளாக் பார்க்கலாம். ஆனா கரண்ட் ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் மற்றும் கேப்ஸை அப்ளை பண்ணுவதற்கு முன்னாடி செக் பண்ணுங்க. BPCL ஃபியூல் ஸ்பெண்டிங் அதிகமாக செய்கிறவர்களுக்கு BPCL SBI கார்டு ஆக்டேன் ஒரு கேட்டகரி ஸ்பெசிபிக் ஆப்ஷன். ஆனா எந்த கார்டையும் பிளைண்ட்லி அப்ளை பண்ணாதீங்க. முதலில் உங்களுடைய ஒரு மாத ஸ்பெண்டிங்கை எழுதிக்கோங்க. ஆன்லைன் ஷாப்பிங்குக்கு எவ்வளவு, ஃபியூலுக்கு எவ்வளவு, டைனிங் மற்றும் குரோசரிக்கு எவ்வளவு, போன்பே மற்றும் யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸுக்கு எவ்வளவு. அதற்கு பிறகு ஆனுவல் ஃபீ, ரிவார்ட் கேப், எக்ஸ்க்ளூஷன்ஸ் மற்றும் ரிடெம்ஷன் வேல்யூ ஆகியவற்றை கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா கிரெடிட் கார்டுல அதிக ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுகிறவர்கள் தான் ஃபைனான்சியலி ஸ்மார்ட் என்று சொல்ல முடியாது. தங்களுடைய ஸ்பெண்டிங்குக்கு சரியான கார்டை தேர்வு செய்து ஒவ்வொரு மாதமும் ஃபுல் பேமெண்ட் செய்கிறவர்கள் தான் உண்மையிலேயே ஸ்மார்ட் கிரெடிட் கார்டு யூசர்ஸ். இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிரெடிட் கார்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. நீங்க தான் கிரெடிட் கார்டை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதுதான் ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ். இது மைண்ட் டாக்ஸ் 360. பணத்தை பற்றி மட்டுமல்ல, சரியான நிதி முடிவுகளை பற்றியும் பேசுவோம்.